நாசிட்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த எக்ஸாமை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம், அதாவது கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நாசிட் அண்ட் லைஃப் அப்படின்ற இந்த வீடியோ மூலயமா நாசிட்டோடைய எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் கெரியர், ஸோ கால் செக்யூர் ஜாப் அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Come on guys, let's explore. Hi, hello family. நாசிட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஹாய், திஸ் இஸ் துர்காஸ்ரீ, பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் ஃப்ரம் செங்கல்பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நாசிட் 10 செலக்டட் கேண்டிடேட் ஃபார் ஜிப்மர் காரைக்கால் அட் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பிடிச்சோ பிடிக்காமலோ நர்சிங்கை கெரியராக சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் சர்வை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் நாசிட். நான் இதை ஏன் சேஃபஸ்ட் ஆப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷ்ஷான கிராஜுவேட் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோ நர்சிங்கோ முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒரு 3 ஹைரார்க்கியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாசிட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ லெட் மீ புட் இட் இன் த மிடில். இப்போ லோவர் கேஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, அதிகமான ஒர்க்லோடோட கம்மி சேலரி அண்ட் 0 ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்க ப்ரைவேட் அண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ஸை வச்சுக்கலாம். இப்போ அப்பர் கேஸில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, மாஸ்டர்ஸ் பர்சியூ பண்ணுறது, அப்ராட்ஸில் போயிட்டு நம்ம கெரியர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது, தென் என்ட்லெக்ஸ் ஆர்என் போன்ற எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி வேர்ல்ட் வைடு ரெகக்னேஷன்ஸோட யூஎஸ் அண்ட் யூகே போன்ற கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு மெடிசன்ஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கான ஸ்கோப்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட் சம் பாயிண்ட் வி கேன் ரன் ஏ கிளினிக் ஆல்சோ. இந்த அப்பர் கேஸில் என்னன்னா ஒரு அல்டிமேட் ரெகக்னேஷன்ஸோட அல்ட்ரா பேவும் நமக்கு இருக்கும். பட் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். நம்ம மிடில் ஆப்ஷன் நம்ம நாசிட்டை இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். Let's dive into the basic details of NORCET examination. First eligibility criteria பார்ப்போம். இந்த ஸ்லைடை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ஏஜ் கிரைட்டீரியாஸில் ரிலாக்ஸேஷன் ஏஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நோட் இட் டவுன். தென் இம்பார்ட்டன்டான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். அட் லாஸ்ட் ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டுவர்ட்ஸ் த நாசிட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 2 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி ஏப்ரல் அண்ட் செப்டம்பர்ஸில் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். 2 ஸ்டேஜ்மே பேஸ்ட் ஆன் எம்சிக்யூ பேட்டர்ன் அண்ட் சிபிடி மோடில் தான் இருக்க போகுது. சிபிடி இன் த சென்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த எக்ஸாம்ஸில் நம்ம ஓஎம்ஆரில் போயிட்டு ஆன்சர்ஸை ஷேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். தென் இந்த எக்ஸாமில் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. அதாச்சும் நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் பண்ணுற 3 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண 1 மார்க்கை டிடெக்ட் பண்ணிருவாங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர்ஸ் பண்ணுற ஒரு கொஷின்ஸ்க்கும் 0.33 மார்க்ஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸை கம்மியாக வச்சுக்கிறதே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரெஷர் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ரிலிம்ஸில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இது பெரிய ஃபில்டர் ப்ராசஸ். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 to 5 டேஸில் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ்க்கு அப்பேர் ஆவாங்க. மெயின்ஸில் 3 hours நடக்கும். அதில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செக்ஷன்ஸ்லேயும் 40 minutes 40 கொஷின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் ஸ்டில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 கொஷின்ஸை 4 செக்ஷன்ஸாக, அதாச்சும் ஒரு செக்ஷன்ஸ்லேயும் 40 கொஷின்ஸ் அண்ட் 40 minutesன்ற ரேஷியோவில் 4 செக்ஷன்ஸ் இருக்க போகுது. நம்ம ஓவராலாக 160 கொஷின்ஸை 3 hours கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் அதே சேம் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் பிரெயின்ஸ்லேயும் அப்ளை ஆகும். இதுதான் ஓவராலாக பேட்டர்ன், எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிலபஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். சிலபஸ் இன் த சென்ஸ் இப்போ இந்த டாபிக்லாம் கவர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸான சிலபஸ் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம காலேஜ் டேஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறோமோ அதுதான் இப்போ ஆன்லைனில் சிலபஸ் மாதிரி. ஸோ நாசிட் பொறுத்த வரைக்கும் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நான் நர்சிங் சப்ஜெக்ட்னு ப்ரிலிம்ஸ்க்கு 2 இருக்குது. நான் நர்சிங்கில் மேக்ஸ் அண்ட் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படின்னு கொஞ்சம் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அதில் பேசிக் ஒரு 8th standard 10th standard ஸ்டூடெண்ட்ஸால் கிளியர் பண்ணுற லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே ஒரு 80 அண்ட் அங்கே ஒரு 160 கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன சோர்சஸ் படிக்கிறது, அதோடைய கோச்சிங் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை என்னுடைய ஜேர்னி மூலமா நான் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் ஸ்டோரி டைம். Приходит сказка.